வணக்கம் நண்பர்களே. 2025 நவம்பர் மாத கிரக அமைப்புகளின்படி கன்னி ராசிக்கான பலன்கள். இந்த நவம்பர் மாத கிரக அமைப்புகள் ரொம்பவுமே விசேஷமான முறையில் அமைஞ்சிருக்கு. இந்த மாதம் ராகு கேதுவை தவிர்த்து மற்ற 7 கிரகங்களுமே பார்த்திங்கன்னா நவபஞ்சம யோக அமைப்புகளில் சஞ்சாரம் செய்துட்டு வரும். அதாவது ஒரு கிரகத்திற்கு 5ஆம் இடத்துலையோ இல்லை 9ஆம் இடத்துலையோ இன்னொரு கிரகம் இருக்கக்கூடிய அமைப்பை நவபஞ்சம யோகம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த அமைப்பானது இந்த நவம்பர் மாதத்தில் பார்த்திங்கன்னா ராகு கேதுவை தவிர்த்து மற்ற 7 கிரகங்களுக்குமே இந்த அமைப்புகள் அமைஞ்சிருக்கு. ஆனால் அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா செவ்வாய், சுக்கிரன் இந்த 2 கிரகங்களுமே ஆட்சி நிலையில் சஞ்சாரம் செய்துட்டு வரும். அதாவது செவ்வாய் விருச்சிக ராசியில் ஆட்சி பெறுது, சுக்கிரன் துலாம் ராசியில் ஆட்சி பெறுது. இன்னும் கூடுதல் சிறப்பாக குரு அதிசார கதியில் உச்சம் பெறுது. சனி மீன ராசியில் வக்ர நிவர்த்தி பெறுது. இப்படி ஏறக்குறைய எல்லா கிரகங்களுமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கி சஞ்சாரம் செய்யுது. கண்டிப்பாக இந்த நவம்பர் மாதமானது ஒரு விசேஷமான மாதமாக அமையும். எல்லா ராசிகளுக்குமே அதனுடைய நிலைகளுக்கேற்ப ஒரு நல்ல விஷயங்களை கண்கூடாக பார்க்கலாம். கடந்த ஆகஸ்ட் மாதம், செப்டம்பர் மாதத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த கிரக அமைப்புகள் ரொம்பவுமே முரண்பட்ட நிலைகளில் செயல்பட்டு வந்தது. அதனால் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட டிப்ரெஷன், ஃப்ரஸ்ட்ரேஷன் போன்ற விஷயங்களை எல்லா ராசிகளுமே அனுபவிச்சுட்டு தான் வந்திருக்கும். ரொம்பவுமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான வாழ்க்கை இந்த காலகட்டங்கள் இருந்தது. அதற்கு அப்படியே ஆப்போசிட்டாக இந்த ஒரு நவம்பர் டிசம்பர் மாத காலம் அப்படிங்கிறது இருந்துட்டு வரும். பட் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. அப்படி சில ராசிகளுக்கு இது ஒரு விபரீத யோகங்களை ஏற்படுத்தும். விபரீத யோகங்கிறது ஒன்றும் இல்லை, கஷ்ட நஷ்டங்கள் இருக்கும். பட் இருந்தாலும் அதுக்குள்ளேயே டம்பாகி இருக்காமல் அடுத்த ஒரு நிலைகளுக்கு முன்னேறி போகக்கூடிய அமைப்புகளை அது கொடுக்கும். அதுதான் விபரீத யோகம். அப்படி ஒரு சில ராசிகளுக்கு அந்தந்த கிரக நிலைகளின் தன்மைகளுக்கு ஏற்ப இந்த மாதிரியான மாற்றங்கள் அப்படிங்கிறது உண்டு. பட் பொதுவான வகையில் இது பெரும்பாலும் நற்பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகளை தான் இந்த மாதம் முழுவதுமே இருந்துட்டு வருது. வானியல் ரீதியாக இயற்கை மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த மாதம் நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வீரியத்தை ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதமெல்லாம் மழைகளுக்கு வாய்ப்பு உண்டு. பொதுவாகவே நவம்பர் டிசம்பர் வந்துச்சு அப்படின்னாலே இந்த மழை சம்பந்தப்பட்ட விஷயங்களால் வருடம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். இந்த வருடம் பார்த்திங்கன்னா இந்த நவம்பர் டிசம்பரில் நல்ல மழைக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் இப்போ இருந்தே கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு இருங்க. ஸோ இந்த நீர் சம்பந்தப்பட்ட இயற்கை மாற்றங்கள் கூட ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. உங்களுடைய ராசிக்கு இந்த மாதம் என்ன மாதிரியான பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். கன்னி ராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல வக்ரகதியில் சஞ்சாரம் செய்தாங்க. உடன் செவ்வாயுடைய சேர்க்கை இருக்கும். செவ்வாய் இங்கே ஆட்சி நிலையில் செயல்பட்டு வராங்க. ஸோ கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த நவபஞ்சம யோகங்களில் ராசிக்கு 3ஆம் இடம் அப்படிங்கிறது கொஞ்சம் வலுவாக செயல்பட்டு. ஆனால் ராசி அதிபதி வக்ரகதியிலேயே இருக்காங்க மாதம் முழுவதுமே. ஸோ கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பார்த்திங்கன்னா திடீர் மாற்றங்கள், முன்னேற்றங்கள் போன்ற விஷயங்களை பார்த்து வருவீங்க. எல்லாமே ஓகே தான். ஆனால் சடனாக எதிர்பார்க்காத சில விஷயங்கள், காரியங்கள் அப்பப்போ பார்த்து வருவீங்க. வாழ்க்கையின் அடுத்த கட்டங்களை நோக்கி அடி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இது உங்களுக்கு அமையும். கன்னிராசிக்காரங்க பெரும்பாலானோருக்கு பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் சில மறக்க முடியாத சம்பவங்கள் பார்க்கக்கூடிய ஒரு மாதமாக இது அமையும். எல்லாமே பார்த்திங்கன்னா சடனாக சில நல்ல விஷயங்களை அது உங்களுக்கு கொடுத்துட்டு போகும். எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விஷயங்களை கன்னிராசிக்காரங்க இந்த மாதம் முழுவதுமே பார்க்க முடியும். ஸோ பெரிய விஷயங்கள் உங்களுக்காக காத்திருக்கு. சரியான முறையில் யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்கன்னு சொல்கிறதுக்கான காரணம் ராசிநாதன் வக்ரகதியில் இருக்காங்க, அது ஒன்றால தான். மற்றபடியெல்லாம் இது ஒன்றும் பெருசாக இந்த மாதம் எதுவும் நெகட்டிவ் எல்லாம் கிடையாது. கன்னிராசிக்காரங்க தைரியத்தோடும் வீரியத்தோடும் செயல்பட்டு வருவாங்க. கொஞ்சம் மன குழப்பங்கள், சஞ்சலங்கள் அவ்வப்போது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். நார்மலாக ராசிநாதன் வக்ரகதி அடையும் போது வாழ்க்கை கொஞ்சம் பின்னோக்கி போகிற மாதிரி தான் இருக்கும். சில விஷயங்களில் முடிவெடுத்து செயல்பட்டுட்டு பாதியிலே நின்றுட்டு முழிக்க வேண்டியதாக இருக்கும். செய்யலாமா வேண்டாமா, சரியாக தான் வந்திருக்குமா அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் அப்பப்போ வந்துட்டு தான் போகும். பட் அதெல்லாம் பெரிய ட்ராபேக்கெல்லாம் கிடையாது. அதுக்கு தகுந்த ஒரு தைரியத்தையும் முன்னேற்றத்தையும் அதே கிரகம் உங்களுக்கு கொடுத்துட்டு வரும். ஸோ சின்ன சின்ன ஒரு ஸ்பீட் பிரேக் மாதிரி அங்கங்கே ஸ்டக்காகி நிற்பாங்க. அது ஒன்று தான் பார்க்கணும். இப்போ மனம் தளராமல் எதுவாக இருந்தாலும் தைரியமாக முன்னெடுத்து செல்லலாம். கொஞ்சம் அப்பப்போ பிரேக் ஆகும், அதில் மட்டும் டிஸ்டர்ப் ஆகிடாதீங்க.
பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவே இருக்குது. பேச்சுவார்த்தைகளை கலகலப்புத்தன்மையும் நகைச்சுவைத்தன்மையும் அதிகரிக்கும். உங்களுடைய பேச்சால் மற்றவங்க மனம் மகிழ்ந்து வருவாங்க. இதே நேரம் கொஞ்சம் காரசாரமான விஷயங்களும் அவ்வப்போது கலந்து தான் வருவீங்க. கன்னிராசிக்காரங்க வழக்கத்துக்கு மாற கொஞ்சம் குரல் உசத்தி பேசக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்காங்க. உணவு சார்ந்த விஷயங்களில் பிரியம் அதிகரிக்கும். நிறைய பேர் உணவு பிரியர்களாக மாறுவாங்க. சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்கள், எதிர்பாராத முன்னேற்றங்களும் ஆதாயம் பெறக்கூடிய நிலைகள் அமைஞ்சிருக்கு. வீடு, நிலம், பூமி, வாகன விஷயங்களில் கன்னிராசிக்காரங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய விஷயங்கள் உண்டாகும். ஒரு நல்ல பலன்களை பார்க்கலாம். இந்த சொத்து சுகங்கள் வகையில் ஏதாவது கோர்ட்டு கேஸு, பஞ்சாயத்து போன்ற விஷயங்களாக இருந்தாலும் கூட, ஏதாவது ஒரு வில்லங்கங்கள் இருந்தாலும் கூட அதெல்லாமே நிவர்த்தி பெறக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் உண்டு. பொதுவாகவே இந்த அசட் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுமே கன்னிராசிக்காரங்களுக்கு ஆதாயங்களும் அனுகூலங்களும் கொடுக்கக்கூடிய வகையில் செயல்பட்டு வருது. ஆடை ஆபரண சேர்க்கைகள், பொன்பொருள் சேர்க்கைகள் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். குடும்பத்துக்கு தேவையான சில முக்கியமான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. பொருளாதார ரீதியான விஷயங்களை ஏற்ற இறக்கங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் வரவுகள் எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு செலவுகளும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். தவிர்க்க முடியாத செலவுகள், ஆனால் சுப செலவுகள், தேவையானதுக்கு தான் செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை. ஸோ காசு பணம் அப்படிங்கிறது 10 ரூபா வந்தாலும் 10 ரூபா செலவு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த மாத அமைப்பும் அப்படி தான். பண வரவுகளும் உண்டு, செலவுகளும் உண்டு. அதனால் வீண் விரயங்கள், செலவுகள் போன்ற விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. கணக்கு வழக்குகளோடு செயல்பட்டு வாங்க. பொருளாதார விஷயங்களை நன்மை கொண்டு கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள், கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. அகலக்கால் வைக்காதீங்க. மற்றபடி இதெல்லாம் பெருசாக டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இல்லை. பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள் சாதகமான அமைப்புகளும் உண்டு. வெளி இடங்களில் சின்ன சின்ன டிஸ்ட்ராக்ஷன் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். சமகாலமாகவே கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க தேவையில்லாமல் கொஞ்சம் வம்புக்கு இருக்கக்கூடிய சமாச்சாரங்கள் இருக்கும். தேவையில்லாமல் கொஞ்சம் ஆட்டிடியூட் காட்டிகிட்டே இருப்பாங்க. இது உங்களுக்கு மற்றவங்க வகையில் கொஞ்சம் தேவையில்லாத டென்ஷனையும் அலைச்சலையும் ஏற்படும். ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான மனச்சோர்வுகளை ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த மாதம் பெருசாக தொந்தரவுகள் இருக்காது. அந்த மாதிரி சங்கடம் கொடுத்தவங்க அவங்களே யோசிக்க ஆரம்பிப்பாங்க. நம்ம ஏன் அப்படி பண்ணணும், அப்படி பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு அவங்களே யோசிக்க ஆரம்பிப்பாங்க. எல்லாருமே கொஞ்சம் இணக்கமாக பழகக்கூடிய அமைப்புகள் தான் இருக்கும். ஸோ வெளி இடங்களிலும் வெளி மனிதர்கள் வகையிலும் ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். ஆன்மீக ரீதியான விஷயங்கள் இந்த மாதம் ஒரு அளவான அமைப்புகள் இருக்குது. பெரிய அளவில் ஆன்மீகத்தில் ஈடுபாடுகள் இருக்காது. பட் இருந்தாலும் ஓரளவு சாஸ்திர சம்பிரதாயங்கள் அடிப்படையில் எல்லா விஷயங்களும் செய்துட்டு வருவீங்க. பிரயாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாகவே இருக்குது. பிரயாணங்கள் வகையில் மகிழ்ச்சியும் ஆதாயங்களையும் பெற்று வருவீங்க. பிரயாணங்களில் கொஞ்சம் அவசரப்படுறதை மட்டும் தவிர்த்துக்கங்க. தேவையில்லாமல் நீங்களும் டென்ஷன் ஆகி கூட இருக்கிறவங்களும் டென்ஷன் ஆக்கிட்டு இருப்பீங்க. ஸோ பிரயாணம் சார்ந்த விஷயங்கள், இந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் சின்ன சின்ன அலைச்சல் தரக்கூடிய விஷயங்கள் இருக்கும். நிதானம் தேவை. பொறுமையோடு செயல்படுவதால் நன்மைகளை பார்த்து வரலாம். அவசரப்படுவதையும் கோபத்தையும் பிடிவாதத்தையும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. பெரும்பாலும் கன்னிராசிக்காரங்க உங்களே அறியாமல் சில விஷயங்களை கொஞ்சம் டென்ஷனாகத்தான் செய்வீங்க. ஏன்னா ராசி அதிபதி வக்ர நிலையில் இருக்கிறதுனால சின்ன சின்ன மன தடுமாற்றங்கள் இருக்கிறது இயல்பு தான். அதனால் காரியங்களை சூழ்நிலை தகுந்த மாதிரி கொஞ்சம் மனசரிச்சு போய்க்கங்க. குடும்ப விஷயங்கள், காரியங்கள் இந்த மாதம் ரொம்பவுமே சாதகமாக இருக்குது. குடும்ப தேவைகள் அனைத்து வகையிலுமே பூர்த்தி ஆகும். குடும்பத்துக்குள்ள மன மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் உண்டு. குடும்ப உறவுகளுக்குள்ள ஒரு இணக்கமான சூழ்நிலைகளை எதிர்பார்க்கலாம். கன்னிராசிக்காரங்க ஒரு கலகலப்பான குடும்ப சூழ்நிலைகளை இந்த மாதம் முழுவதுமே பார்த்து வருவீங்க. பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் சாதகமாகவே இருக்குது. பெற்றோர்களுடைய ஆதரவையும் அரவணைப்பையும் முழுமையாக பெற்று வருவீங்க. பெற்றோர்களுடைய விஷயங்கள், காரியங்களிலிருந்து வந்த மனஸ்தாபங்கள், சங்கடங்கள் போன்ற விஷயங்கள் கூட இந்த மாதம் உங்களுக்கு நல்லபடியாகவே செயல்பட்டு வரும். பெரும்பாலும் பெற்றோர்கள் வகையில் ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் ஏற்படும். உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருக்கத்தான் செய்யும். கொஞ்சம் காரசாரமாக இருந்து வருவாங்க. கொஞ்சம் ஈகோ பிரச்சனைகள் வந்து போகத்தான் செய்யும். ஆனால் எல்லாம் நன்மைக்கேங்கிற வகையில் கொஞ்சம் ஆட்டிடியூட் காட்டினாலும் உங்களுக்கான விஷயங்கள், காரியங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து வருவாங்க. சகோதர பாசம் மிகுந்த ஒரு மாதமாகத்தான் இருக்கும். உடன்பிறப்புகள் விஷயங்களில் கொஞ்சம் எதிர்பார்ப்புகள் அதிகரிக்கவே செய்யும். அதனால் உடன்பிறப்புகள் வகையில் கொஞ்சம் ஸ்போர்ட்டிவாக இருந்துட்டிங்கன்னா இந்த மாதம் எல்லாமே சாதகமான நிலைகளை எதிர்பார்க்கலாம். திருமண வாழ்க்கை, கணவன் மனைவி உறவுகள் இந்த மாதம் சாதகமாகவே இருக்குது. வாழ்க்கை துணையின் வகையில் ஆதாயங்களையும் அனுகூலங்களையும் பார்க்கக்கூடிய மாதமாக இருக்குது. எல்லா விஷயங்களும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வருவாங்க. ஒரு புரிந்துணர்வோடு செயல்படணும்னு ஒரு பரஸ்பரமான உணர்வுகளை எதிர்பார்க்கலாம். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள இந்த ஊழல் சார்ந்த விஷயங்கள் தவிர்க்க முடியாததாகவே இருக்கும். இந்த மாதம் அந்த மாதிரியான விஷயங்கள் அதிகம் உண்டு. அதனால் கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள இணக்கமான சூழ்நிலைகளை பார்த்து வரலாம்.
திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள் ரொம்பவுமே சிறப்பாகவே இருக்குது. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும். நிறைய பேருக்கு இந்த காதல் திருமணங்களுக்கான அடித்தளத்தை போடக்கூடிய ஒரு மாதமாக இது அமையும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கன்னி ராசிக்காரங்களுக்கு ரொம்பவுமே சாதகமாக செயல்பட்டு வருது. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் ஏட்டிக்கு போட்டியாக தான் இருக்கும். கொஞ்சம் அலைச்சல் தரக்கூடிய விஷயங்களாகத்தான் இருக்கும். நெகட்டிவான விஷயங்கள் எதுவும் இல்லை. ஒரு சின்ன சின்ன சங்கடங்களை பெருசுபடுத்தாமல் இருந்தீங்கனால குழந்தைகள் மக்கள் ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் சமீபகாலமாகவே இந்த குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்போவுமே ஏட்டிக்கு போட்டியாகவும் அலைச்சல் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருந்துட்டு வருது. அதில் இந்த மாதம் அந்த மாதிரியான விஷயங்களை பார்ப்பீங்க. ஆனால் பெரிய நெகட்டிவான இம்பேக்ட் எதுவும் கொடுக்காது. எதுவாக இருந்தாலும் நம்ம குழந்தைங்க தானே அப்படிங்கிற அந்த பாசம் பிணைப்பும் தான் அதிகரிக்கும். ஸோ குழந்தைகள் விஷயங்களில் ஒரு சாதகமான அமைப்புகள் இந்த மாதம் எதிர்பார்க்கலாம். மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் அனைத்து வகையிலுமே ஒரு சாதகமான அமைப்புகளை கொடுக்குது. மாணவர்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். சிலருக்கு கல்வி வித்தைகளில் சில இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் ஏற்படலாம். அந்த மாதிரியான அமைப்புகள்லாம் ரொம்பவுமே சாதகமான நிலைகளை கொடுக்குது. அதே போல் கன்னிராசிக்காரங்க இந்த போட்டித் தேர்வுகளுக்கு ஏதாவது எதிர்பார்த்துட்ருக்கீங்க, அதன் ஒரு ரிசல்ட் எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய வகையிலேயே அமையும். உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு கலவையான நிலைகளில் தான் இருக்குது. ஜென்ரலாகவே இந்த உறவினர்கள் நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தேவையில்லாத சங்கடத்தையும் அலைச்சலையும் ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்கும். நல்லதை செய்கிறாங்களா கெட்டது செய்கிறாங்களான்னு புரியாத ஒரு நிலை தான். யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது அப்படின்னு தெரியாத ஒரு நிலை. ஸோ இந்த மாதம் அந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்கதையாகத்தான் இருக்குது. ஸோ இவங்க வகையில் கொஞ்சம் சூழ்நிலை சந்தர்ப்பங்களை பார்த்து அனுசரித்து போய்க்குங்க. உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் கொஞ்சம் சாதகமாக இருக்குது. ராசி அதிபதி வக்ர நிலை செயல்படுறதுனால மனசஞ்சலங்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கும். கொஞ்சம் அவசரப்படுவீங்க, டென்ஷன் ஆவீங்க, காரியங்களில் பதட்டம் என்பது இருக்கத்தான் செய்யும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. அதே போல் உடல்நலத்தில் கொஞ்சம் பலவீனம் என்பதும் இருக்கத்தான் செய்யும். தைரியத்தோடு செயல்பட்டீங்கன்னா இந்த மாதிரியான சங்கடங்களை தவிர்த்துக்கலாம். உணவு விஷயங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் சாதகமாகவே இருக்குது. தொழில் வேலை உத்தியோக ரீதியாக பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளை பார்க்க முடியும். சிலருக்கு இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் ஏற்படலாம். புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் முயற்சியின் அடிப்படையில் நற்பலன்களை பார்த்து வருவீங்க. வாடிக்கையாளர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அளவான நிலைகளில் ஒரு சுமூகமான மாற்றங்களை கொடுத்துட்டு வருது. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் நிதானம் தேவை. ஏற்கனவே இந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இப்போ சமீபகாலமாக கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்குது. ஸோ கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் விபரீத யோகா அமைப்புகள்லாம் செயல்படுது. கொஞ்சம் முக்கியமான விஷயங்களை கவனம் எடுத்துக்கங்க. கேர்லெஸ்ஸாக இருக்க வேண்டாம். கொஞ்சம் தேவையில்லாத ஆக்டிவிட்டிஸ், இல்லீகலான விஷயங்கள்லாம் தவிர்த்துக்கங்க. நேர்மையாக இருக்கும் பட்சத்தில் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக சூட் ஆகிடும். ஸோ ஓவராலாக இந்த மாதம் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சாதகமான மாதம் தான். மனசளவில் சின்ன சின்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கத்தான் செய்யும். பட் அதெல்லாம் பெருசாக நெகட்டிவான இம்பேக்ட் எதுவும் கொடுக்காது. ஓவராலாக எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகள் தான் கொடுத்துட்டு வருது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.